Exercise 1.1, third question. If f of alpha equal to 3 by 3 matrix கொடுத்திருக்காங்க. Show that f of alpha whole inverse equal to f of minus alpha. நம்ம என்ன prove பண்ணோம்? Show that f of alpha whole inverse equal to f of minus alpha prove பண்ணோம். இப்போ நம்ம என்ன பண்ணா போதும்? Show that, prove thatலாம் கொடுத்தாலே LHS வந்து LHS equal to RHS ரெண்டும் prove பண்ணா போதும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும்? எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் ஃபஸ்ட் அந்த கொடுத்துருக்க எஃப் ஆஃப் ஆல்ஃபா 3 by 3 மேட்ரிக்ஸ் என்னங்கிறது எழுதுவோம். எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா 0 சைன் ஆல்ஃபா 0 1 0 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0 காஸ் ஆல்ஃபா. ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணணும்? எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ் அது ஃபைண்ட் பண்ணணும். நம்ம இதுக்கு முன்னாடி செகண்ட் செம்மில் பார்த்துருக்கோம். நமக்கு ஒரு 3 by 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருந்தாலும் அதுக்கு நேம் நம்ம தான் டினோட் பண்ணோம். ஏன்னு டினோட் பண்ணுவோம். அப்போ நமக்கு அதோட இன்வர்ஸ் ஃபைண்ட் பண்ணது என்ன பண்ணுவோம்? 1 by a டிட்டர்மினன்ட் 1 by டிட்டர்மினன்ட் a இன்ட்டு அட்ஜிஏ அப்படின்னு எழுதுவோம். இங்கே நமக்கு அந்த நேம் இவங்களே கொடுத்துட்டாங்க. என்னென்னு? எஃப் ஆஃப் ஆல்ஃபா. அப்போ இதுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணோம்? எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஹோல் இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ்னு எழுதியில் எப்படி எழுதுவோம்? A inverse equal to 1 by determinant A into adj. அதே போல் f of alpha whole inverse equal to 1 by determinant f of alpha into adjoint. Adj means adj f of alpha. இதை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அப்போ இதில் என்னென்னலாம் ஃபைண்ட் பண்ணால் போதும்? டிட்டர்மினன்ட் f of alphaவும் adj f of alpha இது ரெண்டும் ஃபைண்ட் பண்ணால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஃபைண்ட் பண்ணணும்? டிட்டர்மினன்ட் f of alpha. 3 by 3 மேட்ரிக்ஸ்க்கு நமக்கு டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்? ஃபஸ்ட் வந்து இங்கே சைன் எழுதுவோம். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் சைன் எழுதிட்டு இந்த ஃபஸ்ட்டு எலமெண்ட்டை கூட மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகேவா? அது மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுவோம்? எந்த எலமெண்ட் எடுத்தோமோ அதோட ரோவும் அதோட காலும் விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறது 2 by 2 மேட்ரிக்ஸ் ஆகிடும். 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு என்ன பண்ணுவோம்? நம்ம 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ண நமக்கு தெரியும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். அதான் இங்கே நம்ம செய்ய போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ளஸ் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் கூட ஃபஸ்ட்டு எலிமெண்ட் கூட மல்டிப்ளை பண்ணுவோம். ப்ளஸ் இன்ட்டு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு நம்ம எந்த ரோ எடுத்திருக்கோம்? இந்த ரோ தான். இந்த காஸ் ஆல்ஃபாங்கிறது இந்த ரோவும் இந்த காலம். அப்போ இந்த ரோ இந்த காலம் விட்டுட்டோம்னா பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 1 0 0 காஸ் ஆல்ஃபா. இது என்ன பண்ணும்? க்ராஸாக மல்டிப்ளை பண்ணுவோம். இதை க்ராஸாக மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 1 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் 0 இன்ட்டு 0 0. நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் இங்கே என்ன இருக்குது? 0. இப்போ 0 இன்ட்டு எந்த ரோ எடுத்துருக்கோம்? 0 இன்ட்டு நம்ம இந்த ரோ தான் எடுக்கிறோம். இந்த ரோ இந்த காலம் போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 0 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா 0 இன்ட்டு மைனஸ் சைன் ஆல்ஃபா. 0 கூட எந்த டேர்ம் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ அது எழுதணும்னு வேண்டாம். நமக்கு நெக்ஸ்ட் டேர்முக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் டைம் என்னது? ப்ளஸ் இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் இன்ட்டு சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா இன்ட்டு இது எந்த ரோவில் இருக்குது? ஃபஸ்ட் ரோவும் இந்த லாஸ்ட்டு காலம் போய்டும். பேலன்ஸ் இருக்கிறது என்னது? 0 1 மைனஸ் சைன் ஆல்ஃபா 0. இப்போ இது க்ராஸாக மல்டிப்ளை பண்ணிடலாம். 0 இன்ட்டு 0 0 மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் சைன் ஆல்ஃபா. இப்போ 1 இன்ட்டு மைனஸ் சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா. இப்போ ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா. ஓகே, இஸ் ஈக்குவல் டு இப்போ இது மல்டிப்ளை பண்ணோம். காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா cos alpha into 0 0 அதாயிடும். ப்ளஸ் sin alpha into 0 0. நெக்ஸ்ட் இருக்கிறது ப்ளஸ் sin alpha into sin alpha sin square alpha ப்ளஸ் sin square alpha is equal to cos square alpha plus sin square alpha. நமக்கு தெரியும் sin square theta plus cos square theta equal to 1, value 1. So determinant f of alpha equal to value 1. That means not equal to 0. Not equal to 0 நால என்னது? f of alpha ஓட inverse exist. ஸோ நமக்கு நீ ஃபார்மில் செய்யலாம். இப்போ நம்ம என்னது? டிட்டர்மினன்ட் எஃப் ஆஃப் ஆல்ஃபா ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் பண்ணோம்? அட்ஜ் ஆல்ஃபா அட்ஜாயிண்ட். எஃப் ஆஃப் ஆல்ஃபா எப்படி ஃபைண்ட் பண்ணும்? கோஃபேக்டர் 3 by 3 மேட்ரிக்ஸ்னால் கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ். 3 by 3 மேட்ரிக்ஸ்க்கு கோஃபேக்டர் மேட்ரிக்ஸ் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம்? மிடில் மோஸ்ட் வேல்யூலேருந்து சைக்ளிக் ஆர்டரை எழுதணும். சைக்ளிக் ஆர்டருங்கும் போது என்ன வரும்? ஃபஸ்ட்டு 0 1 0 0 1 0 cos alpha minus sin alpha 0. Next
0 sin alpha cos alpha. Next 1 0 0 1. ஃபஸ்ட்டு அதை எழுதணும். இப்போ அதை இங்கே ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம 2/2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணுவோம், இந்த டயகனலாக மல்டிப்ளை பண்ணுவோம், அதாவது க்ராஸாக மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இதை மல்டிப்ளை பண்ணணும். 1 × cos alpha minus 0 × 0 0. நெக்ஸ்ட்டு இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணணும். 0 × minus sin alpha 0 minus 0 × cos alpha 0. தேர்ட் டேர்ம் 0 × 0 0 minus 1 × minus sin alpha. இப்போ இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் sin alpha. செகண்டு அதே பொழுது இது மல்டிப்ளை பண்ணுறோம். 0 × sin alpha 0 minus 0 × cos alpha 0. நெக்ஸ்ட்டு அதே போல் இதை மல்டிப்ளை பண்ணுறோம். cos alpha × cos alpha cos square alpha minus sin alpha × sin alpha. இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, மைனஸ் sin alpha × sin alpha minus sin square alpha. ஸோ இங்கே ப்ளஸ் sin square alpha. தேர்ட் இது மைனஸ் sin alpha × 0 0 minus 0 × cos alpha 0. ஓகே, தேர்டு அதே போல் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். 0 × 0 0 minus 1 × sin alpha sin alpha. Then sin alpha × 0 0 minus 0 × cos alpha 0. Third term 1 × cos alpha minus 0 × 0 0. இப்போ அதை இங்கே எழுதிக்கலாம். cos alpha minus 0 cos alpha 0 minus 0 0 0 plus sin alpha 0 minus 0 0. This cos square alpha plus sin square alpha. நமக்கு தெரியும் cos square theta plus sin square theta plus cos square theta குள்ள வேல்யூ 1. So cos square alpha plus sin square alpha அதுக்குள்ள வேல்யூ 1. Then 0 minus 0 0. Next 0 minus sin alpha 0 minus 0 0. Then cos alpha minus 0 cos alpha. That means adjoint f of alpha equal to இந்த கோஃபேக்டர் மேட்ரிக்ஸோட நீ டிரான்ஸ்போஸ் எழுதணும். டிரான்ஸ்போஸ் எப்படி எழுதுவோம், ரோஸை காலம்ஸை மாற்றி எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு cos alpha 0 sin alpha ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலம் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோ 0 1 0. தேர்டு மைனஸ் sin alpha 0 cos alpha. ஸோ adjoint f of alpha ஃபைண்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன தான் எழுதணும், f of alpha whole inverse equal to f of alpha whole inverse என்னது 1 by determinant f of alpha into h f of alpha. Okay, which is equal to 1 by determinant f of alpha ஓட வேல்யூ 1 நம்ம முன்ன ஃபைண்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, இன்ட்டு h f of alpha. h f of alpha ஓட வேல்யூ cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha. ஓகே, இது ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும், f of minus alpha which is equal to நமக்கு f of alpha given கொடுத்துருக்காங்க. f of alpha என்னது, cos alpha 0 sin alpha 0 1 0 minus sin alpha 0 cos alpha. நம்ம இப்போ என்ன ஃபைண்ட் பண்ணணும், f of minus alpha. f of minus alpha means cos of minus alpha 0 sin of minus alpha 0 1 0 minus sin of minus alpha. அதாவது நமக்கு ஆல்ஃபாங்கிறது மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதணும். f of alpha equal to 3/3 மேட்ரிக்ஸ். f of minus alpha இந்த ஆல்ஃபாக்கு பகரம் என்ன ஆகும், மைனஸ் ஆல்ஃபான்னு எழுதுவோம். ஓகே, இப்போ f of minus alpha equal to அப்போ f of minus alpha எழுதிருக்கோம். ஏன்னா கிவனில் f of alpha கொடுத்துருக்காங்க. f of alphaக்கு கொடுத்துருந்ததில் ஆல்ஃபாக்கு பகரம் மைனஸ் ஆல்ஃபா வச்சுருக்கோம். ஏன்னா இது f of minus alpha. இப்போ ஆல்ஃபாங்கிறது மைனஸ் ஆல்ஃபாவை எழுதியிருக்கோம்.
இப்போ நமக்கு ஒரு டேர்ம் தெரியும். since cos of minus d, since நமக்கு தெரியும் cos of minus theta equal to cos theta. இது sin of minus theta equal to sin of minus theta என்னது minus sin theta. ஓகே, அது நமக்கு தெரியும். cos of minus theta னா cos theta, sin of minus theta னா minus sin theta. அது நம்ம படிச்சிருக்கோம் ஃபர்ஸ்டேவும். பார்த்தா இங்கே நம்ம எழுதுறோம் cos of minus alpha. cos of minus alpha என்னது cos alpha 0, sin of minus alpha னா minus sin alpha. Then 0 1 0 minus sin of minus alpha. sin of minus alpha னா என்னது minus sin alpha. ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ sin alpha 0, cos of minus alpha cos alpha. That means f of minus alpha ஓட வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். is equal to 2. இப்போ நம்ம f of alpha whole inverse அதுவும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். f of minus alpha ஃபைண்ட் பண்ணிட்டோம். இது ரெண்டு ஈக்குவல் அப்படின்னு தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ f of alpha whole inverseக்குள்ள வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 1 by 1 1 தான். 1 into somethingனால இந்த டேர்ம் தான் வரும். இப்போ cos alpha 0 minus sin alpha 0 1 0 sin alpha 0 cos alpha. ஓகே, இப்போ நமக்கு சேம் தான் கிடைச்சிருக்கு. therefore f of alpha whole inverse equal to f of minus alpha. Hence, sure.